ஓம் சாந்தி 22/2/2026 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 5/2/2009. சேவை செய்து கொண்டே டபுள் லைட் மனநிலை மூலம் ஃபரிஷ்டா நிலையில் இருங்கள். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி பாபாவிற்கு 3 ரூபங்கள் தெரியுமோ அதுபோல குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த சங்கமயுகத்தின் லட்சியம் மற்றும் லட்சணமாகும். முதலாவது சொரூபம் பிராமணன், இரண்டாவது ஃபரிஷ்டா, மூன்றாவது தேவதை. பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்டா, ஃபரிஷ்டா நிலையிலிருந்து தேவதை. எனவே தற்சமயத்தில் இப்பொழுது விசேஷமாக முன்னால் என்ன லட்சியம் இருக்கிறது? ஏனென்றால் ஃபரிஷ்டா ஆகாமல் தேவதையாக முடியாது. எனவே தற்சமயத்தில் மேலும் தனது முயற்சிக்கு தகுந்தவாறு இப்போதைய லட்சியம் ஃபரிஷ்டா ஆவது. சங்கம யுகத்தின் சம்பன்ன சொரூபம் ஃபரிஷ்டா நிலையிலிருந்து தேவதை ஆவது. ஃபரிஷ்டாவின் வரையறையை தெரிந்தும் உள்ளீர்கள். ஃபரிஷ்டா என்றால் பழைய உலகத்தின் சம்பந்தம், சம்ஸ்காரம், எண்ணத்தினால் லேசாக இருப்பது. பழைய சம்ஸ்காரம் அனைவரிடத்திலும் லேசாக இருப்பது. தன்னுடைய சம்ஸ்காரம் அனைவரிடத்திலும் லேசாக இருப்பது. தன்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் உலகத்திற்கு முன்னால் மட்டும் லேசாக இருப்பது அல்ல. ஆனால் ஃபரிஷ்டா என்றால் அனைத்து சம்பந்தத்தில் வந்து அனைவரின் சுபாவ சம்ஸ்காரத்தில் லேசான தன்மை. இந்த லேசான தன்மையின் அடையாளம் என்ன? அப்படிப்பட்ட ஃபரிஷ்டா ஆத்மா அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும் அன்பானவர் அல்ல, அனைவருக்கும் அன்பானவர்கள். எப்படி பாபாவை, பிரம்மா பாபாவை ஒவ்வொருவரும் என்னுடையவர் என்று புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய தந்தை என்று புரிந்து கொள்கிறீர்கள், அதுபோல ஃபரிஷ்டா என்றால் அனைவருக்கும் அன்பானவர். சில குழந்தைகள் யோசிக்கிறார்கள், பிரம்மா பாபா பிரம்மாவாக தான் இருந்தார், ஆனால் உங்களை போன்ற பிராமண ஆத்மாக்களில் உங்கள் அனைவருக்கும் அன்பான தாதிஜி, இவரை அனைவரும் அன்புடன் அனுபவம் செய்கிறீர்கள், என்னுடைய தாதிஜி என்றுதான் அழைக்கிறீர்கள். அனைத்து விதமான சுபாவம், சம்ஸ்காரம் மேலும் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் அனைவரும் உரிமையுடன் என்னுடைய தாதிஜி என்று சொல்கிறீர்கள். காரணம் என்ன? தனக்கும் சுபாவ சம்ஸ்காரத்தில் லேசான தன்மை, அனைவருக்கும் என்னுடையவர் என்ற அனுபவம் ஆனது. எனவே அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஜெகதம்பாவை பார்த்தீர்கள், ஆனால் அவரோ ஜெகதம்பா என்று அனைவரும் நினைப்பீர்கள். ஆனால் பிராமண குடும்பத்திற்கு துணையாக இருந்தார். அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் ஒருவேளை முயற்சியை பற்றி சொல்கிறோம் அல்லது கேட்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வது ஒரே வார்த்தை, இப்பொழுது கர்மாதீதாக வேண்டும், கர்மாதீதாக வேண்டும் என்ற அன்பில் மற்றவர்களுக்கும் கூட இதே வார்த்தையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். எனவே ஒவ்வொரு பிராமணருடைய இப்பொழுது லட்சியம் மற்றும் லட்சணம் விசேஷமாக இதுதான் இருக்க வேண்டும். ஆனால் வரிசைப்படியாக இருக்கிறார்கள். இதே தீவிர தன்மையோடு இப்பொழுது ஃபரிஷ்டா ஆக வேண்டும். ஃபரிஷ்டா என்றால் இந்த தேகம் சாக்கார தேகத்திலிருந்து விடுபட்டு எப்பொழுதும் ஒளியின் தேகம் உடையவர். ஃபரிஷ்டா என்றால் கர்ம இந்திரியங்களின் ராஜா. பாப்தாதா ஏற்கனவே கூறியிருந்தார், முழு உலக சக்கரத்திற்குள் என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தை என்று பாப்தாதா பெருமிதத்தோடு கூறுகிறார். சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். எனவே ஃபரிஷ்தா என்றால் சுயராஜ்ய அதிகாரி. அப்படிப்பட்ட சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, ஒளியின் சொரூபதாரி. யாராவது அப்படிப்பட்ட இரட்டை லேசான தன்மையின் ஸ்திதியில் நிலைத்திருந்து சந்திக்கிறீர்கள் என்றால் அவர்களின் நெற்றியில் ஆத்ம ஜோதியின் சொரூபம் நடந்தால்
நடந்தாலும் சுற்றினாலும் தென்படும். இப்பொழுது இந்த தீவிர முயற்சியின் லட்சியம் மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்துங்கள். எப்படி? பிரம்மா பாபாவை பாருங்கள். யாரையாவது சந்திக்கிறோம், திருஷ்டியை பார்க்கிறோம், திருஷ்டியை பெறுகின்றோம். பேசும் பொழுது என்ன தென்படும்? மேலும் கடைசியில் பிரம்மா பாபா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இனிய அசரீரி நிலையில் நிலைத்து விடுவார். எந்த அளவிற்கு சேவையாக இருந்தாலும் நொடியில் அஷரீரி தன்மையின் அனுபவம் செய்து கொண்டே அடிக்கடி முரளியில் சோதனை செய்யுங்கள். நான் அஷரீரி ஆத்மா. ஆத்மாவின் பாடத்தை ஒரே முரளியில் எத்தனை முறை நினைவுபடுத்துகிறார்? எனவே தற்சமயத்தில் சிறிய விஸ்தாரத்தின் விஷயம், சுபாவ சம்ஸ்காரத்தின் விஷயம் அஷரீரி நிலையிலிருந்து விலக்கிவிடுகிறது. இப்பொழுது மாற்றம் வேண்டும். பாப்தாதா பார்க்கின்றார், சேவையின் முடிவு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. சேவைக்காக அதிகமானவரிடம் ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் சேவையின் கூடவே செய்தியை கொடுப்பது, இதுவும் கூட அவசியமாக இருக்கிறது. மேலும் பாப்தாதா இன்றும் விதவிதமான சேவையில், பலவித இடங்களின் சேவை நல்ல முறையில் இருக்கிறது. ஆனால் அஷரீரி தன்மையின் சூழ்நிலையில் குறைந்த முயற்சியில் அதிகமான தாக்கம் ஏற்படுகிறது. கேட்கும் பொழுது நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையின் மூலம் அஷரீரி தன்மை பார்வையின் மூலம் அனுபவம் செய்கிறார்கள். அனுபவம் மறந்து போகாது. எனவே இப்பொழுது சேவையில் விசேஷமான ஃபரிஷ்தா தன்மையின் ஒளியை இசைக்க செய்யுங்கள். விசேஷமாக அனுபவம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்ய வையுங்கள். எப்படி? உருவாக்கப்பட்ட அமைப்பிற்குள் இருக்கிறோம். அதுபோல உருவாக்கப்பட்ட குடும்பத்தின் அன்பு வேறு எங்கும் கிடைப்பது கிடையாது. அதுபோல இப்பொழுது ஏதாவது ஒரு சக்தியின், ஏதாவது ஒரு பிராப்தியின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். இப்பொழுது 70-72 வருடம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன முடிவை பார்த்தீர்கள்? மிகுந்த உழைப்பு. ஆனால் இதுவரை பிரம்மா குமாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பிரம்மா குமாரிகளின் ஞானம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கக்கூடியவர் யார்? நடத்துபவர் யார்? மூல கரு யார்? பாபா என்ற வார்த்தையை நாம் அனைவரும் சொல்வதால் அவர்களும் உங்களின் பாபா என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அவர்தான் என்னுடைய பாபா என்று சொல்வது இல்லை. பாபாவை வெளிப்படுத்துவது மறைமுகமாக இருக்கிறது. பாபா பாபா என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய பாபா, நான் பாபாவின் உடையவன், பாபா என்னுடையவர், இப்படி கோடியில் சிலர்தான் இருக்கிறார்கள். அதனால் சங்கம யுகத்தில் லட்சியம் என்ன? ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை வந்துள்ளார். தந்தை மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த தாக்கம் ஃபரிஷ்தா நிலையின் மூலம் சுற்றுச்சூழலில் பரவுகிறது. இவர்களின் பார்வையின் மூலம் ஒளி கிடைக்கிறது. இவர்களின் பார்வையில் ஆன்மீக தன்மையின் ஒளி வருகிறது. எனவே இப்பொழுது தீவிர முயற்சியின் லட்சியம் வையுங்கள். நான் ஃபரிஷ்தா. நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஷ்தா சொரூபத்தின் அனுபவத்தை அதிகரியுங்கள். அஷரீரி தன்மையின் அனுபவத்தை அதிகரியுங்கள். நொடியில் ஏதாவது எண்ணங்களை முடித்து விடுவதில், சம்ஸ்கார சுபாவத்தில் டபுள் லைட். பல குழந்தைகள் சொல்கிறார்கள், நாங்கள் லேசாக தான் இருக்கிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு தெரிவது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட டபுள் லைட் ஃபரிஷ்தா, டபுள் லைட் அவர்களின் ஒளியை மறைக்க முடியாது. சிறிய ஒளியாக இருக்கலாம், தீக்குச்சியின் ஒளியாகவும் இருக்கலாம். ஒளி எங்கு வேண்டுமென்றாலும் சுடர்விடும், மறைக்க முடியாது. மேலும் இந்த ஆன்மீக ஒளியாக இருப்பதால் தனது சுற்றுச்சூழலில் அவர்களுக்கு யார் என்பதை அனுபவம் செய்ய வையுங்கள். ஜெகதம்பாவாக இருக்கலாம், தாதிஜியாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லவில்லை. தனது சுற்றுச்சூழலில் அனைவருக்கும் அன்பானவராக இருந்தார்கள். அதனால் தாதியை உதாரணமாக கூறுகிறோம். ஏனென்றால் பிரம்மா பாபாவிற்காக பிரம்மா பாபாவிற்குள் சிவபாபா இருக்கிறார் என்று யோசிக்கிறோம். சிவபாபாவை பற்றி அவரோ நிராகாரமானவர், விடுபட்டவர், நிராகாரராக இருக்கிறார் என்று யோசிக்கிறோம். நாமோ ஸ்தூல ஷரீரதாரி. இத்தனை பெரிய குழுவில் இருக்கக்கூடியவர்கள். சம்ஸ்காரங்கள் இணைவது என்றால் ஃபரிஷ்தா ஆவது. சம்ஸ்காரங்களை பார்த்து
பலர் மனமுடைந்து போகிறார்கள். பாபா மிகவும் நல்லவர், பிரம்மா பாபாவும் மிகவும் நல்லவர். ஞானம் மிக நன்றாக இருக்கிறது, பிராப்திகளும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் சுபாவம் ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் அனைவருக்கும் அன்பானவர் ஆவது. சிலருக்கு மட்டும் அன்பானவர் அல்ல. ஏனென்றால் ஒரு சிலரிடம் விசேஷ தன்மையை பார்த்து அன்பு வருகிறது. இவர்களின் சொற்பொழிவு நன்றாக இருக்கிறது, இவர்களிடத்தில் இந்த சிறப்பு தன்மை நன்றாக இருக்கிறது, பேசுவது நன்றாக இருக்கிறது. ஃபரிஷ்தா ஆவதில் இந்த தடை வருகிறது. அன்பானவர் ஆகுங்கள். ஆனால் ஆத்மாவாகிய நான் விடுபட்டவனாக இருக்கிறேன். விடுபட்ட மனநிலையில் அன்பானவர் ஆகுங்கள். விசேஷ தன்மையை பொறுத்து அன்பானவர் ஆவது அல்ல. இவருடைய இந்த குணம் நன்றாக இருக்கிறதா, அதை நன்றாக தாரணை செய்யுங்கள். ஆனால் இந்த காரணத்தினால் மட்டும் அன்பானவர் ஆவது தவறானது ஆகும். ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் அன்பானவராக இருப்பது. ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள் என்னுடையது, எனது. அப்படிப்பட்ட ஃபரிஷ்தா மனநிலையில் தடையாக 2 பொருட்கள் இருக்கிறது. முதலாவது தேக உணர்வு. இது இயல்பாகவே அனைவருக்கும் அனுபவம் இருக்கிறது. 63 பிறவிகளாக திரும்ப திரும்ப தேக உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரண்டாவது தேக அபிமானம். தேக உணர்வு மற்றும் தேக அபிமானம். ஞானத்தில் எந்த அளவு முன்னேறுகிறோம், அதனால் தனக்காக எப்பொழுதாவது தேக அபிமானம் வந்துவிடுகிறது. அந்த அபிமானம் நம்மை கீழே வீழ்த்தி விடுகிறது. தேக அபிமானம் ஏன் வருகிறது? என்னவெல்லாம் விசேஷ தன்மை இருக்கிறதோ அந்த விசேஷ தன்மையின் காரணத்தினால் அபிமானம் வருகிறது. நான் என்ன குறைந்தவனா? எனது சொற்பொழிவு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. நான் செய்யும் சேவையில் தாக்கம் ஏற்படுகிறது. நான் மிக நன்றாக கையாளுகிறேன். நான் பாடம் எடுக்கும் விதம் நன்றாக இருக்கிறது. யாராவது ஞானத்தில் முன்னேறும் பொழுது, சேவையில் முன்னேறும் பொழுது இந்த அபிமானம் தனக்காகவும் வந்துவிடுகிறது. மற்றவர்களின் குணம், கலைகளில் விசேஷ தன்மையில் அன்பு வருகிறது. ஆனால் யார் நினைவில் வருவார்கள்? தேக உணர்வுதான் நினைவில் வரும் அல்லவா? இவருடைய புத்தி மிக நன்றாக இருக்கிறது. நான் கையாளுவது மிக நன்றாக இருக்கிறது. இந்த அபிமானம்தான் சேவை மற்றும் முயற்சியில் முன்னேற்றம் அடைபவர்களுக்கு அபிமானமாக வருகிறது. எனவே இதை சோதித்தறியுங்கள். மேலும் அபிமானம் உள்ளவர்களுக்கு அபிமானம் இருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்கான சாதனம் இருக்கிறது. அபிமானம் உள்ளவர்களுக்கு சிறிதளவு அவர்களின் சிந்தனையை, ஆலோசனையை, அவர்களின் கலையை, கையாளும் தன்மையை அவமதிப்பு செய்தால் அவர்கள் மிக எளிதாக அவமானத்தை உணர்வார்கள். மேலும் அவமானத்தை உணர்வதால் அதனுடைய சூட்சும அடையாளம், கோபத்தின் அம்சமான பயம், வெறுப்பு உருவாகிறது. அது ஃபரிஷ்தாவாக மாறவிடாது. எனவே தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் பாப்தாதா மீண்டும் சமிஞ்சை அளிக்கிறார். தன்னுடைய சங்கம யுகத்தின் கடைசி சொரூபம் ஃபரிஷ்தா. இப்பொழுது இதை வாழ்க்கையில் கடைபிடியுங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். ஃபரிஷ்தா ஆவதால் அஷரீரி ஆவது மிகவும் எளிதாகிவிடும். தனது மற்றும் மற்றவர்களின் ஏதாவது விசேஷ தன்மை சூட்சும ரூபத்தில் கூட பற்றுதல் இருக்கிறதா என்பதை சோதனை செய்யுங்கள். அபிமானம் இல்லைதானே? பல குழந்தைகளின் ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் கூட மனநிலை மேலும் கீழும் ஆகிவிடுகிறது. மகிழ்ச்சி நிறைந்த இதயம், மகிழ்ச்சியான முகத்திற்கு பதிலாக கவலையான முகம், வாடிப்போன முகம் இருந்தால் போக போக மனமுடைந்து போய்விடும். மன நிறைவுக்கு பதிலாக மனமுடைந்து போய்விடுகிறது. எனவே இப்பொழுது தனது சங்கம யுகத்தின் கடைசி நிலையான ஃபரிஷ்தா தன்மையை வெளிப்படுத்துங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பல குழந்தைகள் அனுபவம் செய்திருக்கிறார்கள். ஏதாவது விஷயங்களை பார்த்திருப்பார்கள். ஆனால் விஷயங்களிலிருந்து விடுபட்டு சப்தங்களை கடந்த மனநிலையை அனுபவம் செய்ய வைத்ததை பார்த்தீர்கள். விஷயங்களை சொல்ல வேண்டும், பல திட்டங்களை உருவாக்கி இதை சொல்ல வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இவற்றை கேட்க வேண்டும். ஆனால் முன்னால் சென்றதுமே என்ன பேச வேண்டுமோ அது மறந்து விடுகிறது. இதுதான் ஃபரிஷ்தாவின் மனநிலை. எனவே இன்றைய பாடம் உறுதி செய்து விட்டீர்களா? நான் யார்? ஃபரிஷ்தா.
ஃபரிஷ்தா அனைத்து விஷயங்களிலிருந்து, மற்றவர்களின் விசேஷ தன்மையிலிருந்து, தனது விசேஷ தன்மையிலிருந்து, தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஃபரிஷ்தா. ஏனென்றால் ஃபரிஷ்தா ஆகாமல் தேவதையின் உயர்ந்த பதவி கிடைக்காது. சத்தியுகத்திற்கு வந்து விடுவோம். ஏனென்றால் குழந்தைகள் ஆகிவிட்டோம், ஆஸ்தியும் கிடைத்துவிடும். ஆனால் உயர்ந்த பதவி, எப்பொழுதும் கூடவே இருப்போம், ஒன்றாகவே ராஜ்யம் செய்வோம். சிம்மாசனத்தில் அமராமல் இருக்கலாம், ஆனால் ராஜ்ய அதிகாரியாகி அங்குள்ள ராஜ்ய சபையை பார்த்துள்ளீர்கள் அல்லவா? யாரெல்லாம் ராஜ்ய சபையின் அதிகாரியாக இருந்திருக்கிறீர்கள் அவர்கள் திலகம் மற்றும் கிரீடதாரி. ராஜ்ய திலகம், ராஜ்யத்தின் அடையாளம் கிரீடம். அதனால் நீண்ட காலத்திற்கு சுயராஜ்ய அதிகாரி, இடையிடையில் அல்ல, நீண்ட காலத்திற்கு சுயராஜ்ய அதிகாரி. சிம்மாசனத்தில் அமரவில்லை என்றாலும் ராயல் குடும்பத்தின் அதிகாரியாக ஆகிவிடுவார்கள். நல்லது. இன்று யார் முதன்முறையாக வந்துள்ளார்களோ அவர்கள் எழுந்திரியுங்கள். சபையில் 3/4 பகுதியினர் எழுந்துள்ளனர். நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்துள்ளனரோ அவர்கள் அனைவரும் சாகாரத்தில் பாபாவை சந்தித்து முதலாவது பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வரதானம் இருக்கிறது. கடைசி காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் புதியதாக வந்த குழந்தைக்காக ஒரு விசேஷமான வரதானம். நாங்கள் எப்படி முன்னேறுவது என்ற எண்ணம் வரக்கூடாது. மிக தாமதமாக வந்திருந்தாலும் கூட தாமதமாக இல்லை. மேலும் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக பாப்தாதா மற்றும் நிமித்தமாக உள்ள பிராமண குடும்பத்தின் சகோதர சகோதரிகளின் சிறப்பான உதவியின் பாவனை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சிறிது நேரத்திற்கு ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துவதற்கான, ஏனென்றால் சிறிது நேரத்தில் அதிகமான பலனை அடைய முடியும். ஒரு நொடியை கூட வீணாக இழக்க வேண்டாம். கர்மயோகியாக இருந்து செயல்பட வேண்டும். செயலை விட்டுவிட வேண்டாம். கர்மத்தில் யோகத்தை இணைத்து கர்ம மற்றும் யோகத்தின் சமநிலை வைக்க வேண்டும். சமநிலை வைப்பதன் மூலம் அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யாரெல்லாம் தாமதமாக வந்துள்ளீர்களோ, மிக தாமதம் என்பது போக போக வரும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறிது காலத்தில் மிகுந்த முயற்சி செய்ய முடியும். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி கிடைக்கும் என்பது பாப் தாதாவின் வரதானம். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள். பல மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். மேலும் என்னவெல்லாம் கடிதங்கள், இமெயில் வந்து இருக்கின்றனவோ அவர்களுக்கு நொடி பொழுதை விட குறைவான நேரத்தில் பாபாவிடம் வந்தடைகின்றன. அவர்களுக்கும் கூட மேலும் பாப் தாதாவை சந்திக்க தாகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு பந்தனத்தில் உள்ள அடியை கூட கழுத்தின் மாலையாக மாற்றிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் புதியதாக வந்துள்ள அன்பான ஆத்மாக்கள் வருகிறார்கள். ஆனால் குறைவாக உள்ளார்கள். அன்பான மற்றும் இரட்டிப்பு உதவியாளர் ஆக வேண்டும். எனவே நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து இளைஞர்கள், வயோதிகர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பாண்டவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லது. வரதானம். சாக்கார மற்றும் நிராகார பாபாவின் உதவி மூலம் ஒவ்வொரு எண்ணத்திலும் வெற்றியை அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். எப்படி நிராகார ஆத்மா மற்றும் சாக்கார உடல் இரண்டின் சம்பந்தத்தின் மூலம் ஒவ்வொரு செயலை செய்ய முடிகிறது, அதுபோல நிராகார தந்தை மற்றும் சாக்கார தந்தை இருவரின் கூடவே மற்றும் முன்னால் வைத்து ஒவ்வொரு செயல் மற்றும் எண்ணத்தை நினைத்தால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடலாம். ஏனென்றால் பாப்தாதா அருகாமையில் இருந்தால் அவரிடம் சரிபார்த்து கொண்டு நம்பிக்கையுடனும் பயமற்ற நிலையில் செய்ய முடியும். இதனால் நேரம் மற்றும் எண்ணம் சேமிப்பு ஆகும். சிறிதளவு கூட வீணாகாது. ஒவ்வொரு செயலும் இயல்பாகவே வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன். ஆன்மீக அன்பு செல்வத்தை விடவும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஆகையால் மாஸ்டர் அன்பு கடலாக ஆகுங்கள்.
அவ்யக்த சமிஞ்சை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷ தன்மையின் மூலம் வெற்றியில் முழுமையானவர் ஆகுங்கள். மத தலைவர்களுக்கு முன்னால் தூய்மையின் சக்தி மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு முன்னால் ஒற்றுமையின் சக்தியை நிரூபணம் செய்யுங்கள். இந்த இரண்டு சக்திகளை நிரூபணம் செய்வதன் மூலம் ஈஸ்வரிய குடும்பத்தின் கொடி மிக எளிதாக பறக்கும். இப்பொழுது இந்த இரு தரப்பினருக்கு முக்கியமான கவனத்தை கொடுங்கள். எந்த அளவிற்கு தூய்மையின் மற்றும் ஒற்றுமையின் சக்தியின் மூலம் அவர்களை நெருக்கத்தில் கொண்டு வருகிறீர்களோ அந்த அளவு அவர்கள் தானாகவே நம்மை வர்ணனை செய்வார்கள். ஓம் சாந்தி.